வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பாத சனி, 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம் போயிட்டுருக்கு. சனி பகவான் வக்கரகதியில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் பேசக்கூடியது சரியாக பேசினாலும் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்வது தப்பாக புரிஞ்சுக்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் வளரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி இப்போ இவங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறது எதுவுமே வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவங்க உங்களோட என்ன ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, இக்னைட் பண்ணுவாங்க, அதாவது உங்களை கோபப்படுத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பேச்சை கம்மி பண்ணுறதும், பேச்சில் ஏதாவது பிரச்சனைகள் பேச்சு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா அதை விட்டுட்டு நகர்ந்து போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கிரகங்கள் வலுப்பெற்று போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பெரும் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண யோகம் உண்டு. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் பிரிந்து செல்லக்கூடிய, எதிர்பாலினத்தவர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படும். உங்களுக்கு கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்களே எல்லா விஷயத்துக்கும் முன்னிருந்து நடக்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டாயமாக இருக்கும். சரி, இந்த வாரம் உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரணும். பார்த்தீங்கன்னா 24, 25 இந்த 2 நாளும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மூதாதையர்களின் ஆசீர்வாதம் உண்டு. திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்தே தீரும். கொடுத்த கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து, அதாவது மறைந்த இடம்னு சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா திடீர்னு ரியல் எஸ்டேட்டில் திடீர்னு உங்களுடைய ரேட்ஸ் அதிகமாக போகலாம். நீங்கள் விற்க வேண்டிய ப்ராடக்ட்டு, அதாவது விற்க வேண்டிய பிளாட் இல்லைனா ஃப்ளாட்டு அதெல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வர, அது 25ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரலும். இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கறதுனால குருச்சந்திர யோகம் அமைகிறதுனாலே உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே, அதுவும் கூட்டு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 27ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 29ஆம் தேதி வரணும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதில் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உடல் நலம் நல்ல ஏற்றம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்லபடியாகவே இருக்கும். அதுவும் இந்த இந்த உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸு, சிவில் ஒர்க்கர்ஸு, நாட் கான்ட்ராக்டர், சிவில் ஒர்க்கர்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் லேபர்ஸு, இவங்க எல்லாருக்குமே நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களே, ஏன்னா இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு, லாயர், அட்வொகேட்டு, ஜட்ஜஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஜட்ஜஸுக்கு ஏன் ஏற்றம் கொடுக்கும்னு சொல்கிறேன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் நல்லபடியாக இருக்கார். அதாவது அவர் நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர 4ஆம் அதிபதியும் செவ்வாயை குரு பகவான் பார்க்குறதும் மறைந்த இடத்துலேருந்து பார்க்குறதால திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும். காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இந்த வாரம், இந்த மாதம் உங்களுக்கு ஆடி மாதம்ன்றதுனால காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம்.
பொதுவாக இந்த மகர ராசிக்கு இந்த வாரம், அதாவது 24லிருந்து 30ஆம் தேதி வரலும் உண்டான வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக அமையும்.